ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை மூலம் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக பீகார், ஆந்திரா மாநிலங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்றும் மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் தொடர்ந்து 2 பேரிடர்களை சந்தித்த தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி அறிவிக்காதது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா 2 மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேர் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பெயரளவுக்கு வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழைய வரிமுறையில் எவ்வித குறைப்பும் அளிக்கப்படாதது மத்திய தர குடும்பங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாகவும் இதனை கண்டித்து டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க. பட்ஜெட் மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ள ஒன்றிய பாஜக அரசு நினைப்பது வேதனைக்குரியது என்றும் அவர் சாடியுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் நீதி இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுவது நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.